பிரார்த்தனையோட எப்படி வந்து நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது? மியூட் பண்ணிங்கம்மா மைக். கேட்குதாங்கம்மா எல்லாருக்கும்? ஓகேவா? கேக்குதுங்க ஐயா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இது நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. நம்மளுடைய நீர் பிரார்த்தனை மூலயமா நம்மளுடைய கோரிக்கைகளை எப்படி நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. சில வார்த்தைகள் மூலயமா நம்ம பயன்படுத்தும் போது இந்த வார்த்தைகளுக்கு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகள் மூலியமாகவே நமக்கான வேண்டியதை பெற்றுக்கலாம். இப்போ நீருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். நீருக்கு அந்த பஞ்சபூத தன்மையில் நமக்குள்ள பரிமாணம் 70% நீராற்றல் தான் இருக்குது. அந்த நீருக்கு நன்றி சொல்லும் போது அது கருணையே வடிவாக மாறுது. இப்போ அந்த கருணையே வடிவாக மாறும்போது அதுக்கிட்ட சில வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. இப்போ அது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். சில உறவுகள் உங்களுடைய குடும்பத்திலே சில நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. சில முரண்பாடு கருத்துக்கள் இருக்கும். இப்படி இந்த மாமியார் மருமகள் சில கருத்தியல் முரண்பாடுகள் மாதிரி ஒரு உறவுகளுக்குள்ளே இவங்க நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்கள் மீது நீங்கள் ஒரு அன்பை செலுத்தும் போது, இந்த பிரார்த்தனையில் அன்பு செலுத்தும் போது அவங்க நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள்கிட்ட நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாங்க. இல்லை ஒரு பொருளின் மீது, ஒரு திடப்பொருளின் மீது நீங்கள் ஒரு அன்பை செலுத்தும் போது சில பேரெல்லாம் அந்த வாகனத்துக்கிட்டலாம் பேசுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெய்லியும் அந்த க்ளீன் பண்ணும்போது அதுக்கிட்டே பேசிக்கிட்டே க்ளீன் பண்ணுவாங்க. எல்லாமே இது அணுக்களால் ஆனது தான். அதுக்கும் சில நம்ம ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுறோம்ல, அதெல்லாம் அதுக்கு நம்மளுடைய அன்புக்கு அதெல்லாம் கட்டுப்படும். இது வெளிப்போக்காக பார்க்கும்போது இது எப்படி உயிர் இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஆட்டம்ஸ், அணுக்களோட ஒன்றிணைவு தான் இங்கே உள்ள ஒரு பொருளாக மாறுது. நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி ஒரு உயிரினங்களுக்கு நம்ம பஞ்சபூதத்தில் இணையும் போது சொல்கிறோமோ, அன்பை செலுத்தும் போது அந்த உயிரினங்கள் நமக்கு அந்த அன்புக்கு கட்டுப்படுதோ, அதே போல் இங்கே எல்லாமே அன்பே சிவம் தான். அதான் வள்ளலார் சொன்னார். நீங்கள் அன்பின் மூலியமாகவே உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அடைஞ்சிக்கலாம். இந்த அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னா இந்த உலகமே அன்புக்கு தான் இயங்குது, பணத்துக்கு இயங்கலை. எங்கேயாவது யாராவது 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட மாட்டாங்களா, யாராவது எனக்காக என்னுடைய பிரச்சனைக்கு செவி சாய்க்கிற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் இங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த அன்பின் மூலயமா நமக்கு தேவையான ஒரு பொருள் என்ன வேணாலும் இருக்கலாம், XYZ எது வேணாலும் இருக்கலாம். அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து ஒரு நீண்ட பயணம் இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்தல யாத்திரை போகணுன்னு ஆசைப்படுவாங்க, காசிக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விருப்பங்களை இந்த பிரார்த்தனை மூலயமா அந்த இடத்துக்கு மீது நீங்கள் ஒரு அன்பு செலுத்தும் போது அந்த வார்த்தைகளுக்கு சக்தி உண்டாக்கி நீங்கள் உங்களுக்கான அந்த சூழலை அதை அமைச்சு கொடுக்குது. இப்போ சில பேருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே சில சங்கல்ப பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கணவர் கேட்க மாட்டார். உங்களுடைய கருத்துக்கு எதிர்மறையாக இருக்கும். சில தீய பழக்கங்களுக்கெல்லாம் ஆட்கொண்டு உங்களுக்கு ரொம்ப மன ரீதியான சில தாக்குதல்கள்லாம் இருக்கும். அதனால் பிள்ளைகளோட வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் நிலவிடும். இப்போ அந்த கணவன்கிட்ட நீங்கள் சொல்கிறத விட இந்த பிரார்த்தனை பண்ணால் அவங்களுடைய மனம் மாறுது. இது எல்லாமே ஆய்வு. இப்போ மேலை நாடுகள் வந்து நம்ம நாடுகளோட பொருளாதார ரீதியாக எக்கனாமிக்கலில் வந்து ரொம்ப உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய பிரார்த்தனைகள், ப்ரேயர்ஸ். அடிக்கடி அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட காலமாக நீங்கள் இந்த பஞ்சபூதம், இது யூனிவர்ஸ், இதெல்லாம் பற்றி அதிகமாக கேட்கலாம். பிரபஞ்ச சட்டம், லா அட்ராக்ஷன், இதெல்லாம் இப்போ ஒரு 5 ஆண்டுக்குள்ளே வந்தது தான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரார்த்தனைகள் மூலியமாகவே இந்த யூனிவர்ஸோட லா, அது வந்து மதம் சார்ந்தது இல்லை, அன்பு சார்ந்தது. நீங்கள் அதுக்கிட்ட கேட்கும்போது அது உங்களுக்கு கொடுக்குது. அது இல்லைன்னே சொல்லவே முடியாது. நம்ம அதை விட மேன்மையாக போய் நம்மளுடைய ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இங்கே நம்ம சார்ந்த பாரத தேசத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறை வழிபாடை பண்ணி இந்த பிரபஞ்சத்தோட சட்டத்திட்டத்தின்படி நம்மளுடைய பிரார்த்தனையை பண்ணும்போது அது டெஃபினெட்லி அது வந்து க்யூர் கொடுக்குது. அது மனித உறவுகளை மேன்மைப்படுத்துது. அந்த இப்போ கணவன் மனைவி உறவு இப்போ சில பழக்கங்களால் அவங்க ஆட்கொள்ளப்பட்டு வீட்டில் ஒரு தர்மசங்கடமான சூழல் வரும்போது இந்த நீர் பிரார்த்தனை பண்ணி அவங்கக்கிட்ட சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் போது, அவங்கள நினச்சி சொல்லும் போது அவங்க டெஃபினெட்லியாகவே இயல்பாகவே மாறுறாங்க. இது ஆய்வுலாம் பண்ணி இதை பற்றி நிறைய ஆர்டிக்கல்லாம் வந்துடுச்சு. அந்த வார்த்தைகள் என்ன, இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். சில பேருக்கு இந்த வீடு கட்டணும்னு ஒரு கற்பனை இருக்கும், சில பேருக்கு கார் வாங்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும், சில பேருக்கு நல்ல வேலைக்கு போகணும்னு கற்பனை இருக்கும். எல்லாமே இங்கே ஒன்று தான். அந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் இந்த நீர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அது கருணையே மாறுது. அந்த கருணை உங்களுக்கு வந்து கிடைக்கிது. இதுதான் அன்பே சிவம்னு சொல்லப்படுது. இதுதான் அன்பே மார்க்கம். அன்பு மார்க்கம்னே ஒரு மார்க்கம் உருவாக்கப்பட்டுச்சு.
அங்கே வந்து எல்லாரையுமே நேசிப்பாங்க. அன்பு மார்க்கம். நீங்கள் கன்னியாகுமரியெலாம் போனீங்கன்னா, சாமி தோப்பு போனீங்கன்னா, அங்கே ஒரு குரு இருப்பார். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயாவளி அப்படின்னு. அவங்க அன்பு மார்க்கம்னே ஒரு வழியை உருவாக்குனாங்க. எல்லாரையும் நேசிங்க, யாருமே வெறுப்பை உண்டாக்காதீங்க. இங்கே நிறைய சட்டத்திக்கல் ஒருத்தவங்களோட செயலை நினச்சி நீங்கள் ஆங்கிரி ஆகி ஒரு கோவப்பட்டு அவங்க மீது வெளிப்படுத்துகிற விஷயங்கள் இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகளுக்குரியதாக இருக்குமே தவிர ஒரு காலம் தீர்வாக கிடைக்காது. இது தெரியாமல் தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைங்கிறதுல சுழண்டு அடிக்கிறோம். இடையில ஒரு அம்மா கூட பேசினாங்க. அந்த அம்மா வந்து ஒரு சின்ன சிக்கலில் இருந்தாங்க. அவங்கள ஒன்றும் செய்யாத பண்ண தப்புக்கு வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. இப்போ கூட இன்றைக்கி இதில் இருந்தாங்க. அவங்க நொம்பி என்னை வந்து நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, திட்டாங்க, நான் திருப்பி அவங்கள போய் கேட்கணும், சண்டை போடணும் அப்படின்னாங்க. அமைதியாக இருங்கம்மா, விட்டுருங்க, நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அன்பை செலுத்துங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அவங்க ரொம்ப கேட்கவே இல்லை. என்ன அப்படி சொல்லியிருக்கவே கூடாது, நான் செய்யாத தப்புக்கு என்னை வந்து அப்படி எத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நீங்கள் இதை புரிஞ்சிக்கலைன்னா நீங்கள் போய் சண்டை போட்டிங்கன்னா 4 பேர் தெரிஞ்சது 40 பேருக்கு தெரியும். அதுவும் பெண்களுக்காக சொல்லவே வேண்டாம். கண், காது, மூக்கு, வாயெல்லாம் வச்சு விட்ருவாங்க. பிரச்சனையை பெருசாக்காதீங்க, அமைதியாக இருங்க, நன்றி உணர்வு சொல்லிட்டு போங்கன்னு. அடுத்த ஒரு வாரத்தில் அவங்களே கூப்பிட்டாங்க. எனக்கு சொன்ன மாதிரியே செஞ்ச தம்பி, நான் யார் என்னை காயப்படுத்தாங்க அவங்களே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இதுதான் ரிசல்ட்டு. இதுதான் பிரபஞ்ச சட்டம். நீங்கள் உங்களை காயப்படுத்திட்டவங்கள உடனே போய் எதிர்வினையை காட்டுறீங்க, ஒரு கோபத்தை காட்டுறீங்க, ஒரு பிரச்சனையை பெருசாக்கணுன்னீங்கன்னா இது பிரச்சனை பெருசாக தான் ஆகும். இந்த அமைதிப்படுத்த தான் உங்களுக்கு இந்த பிரார்த்தனைகள், பிரம்மமுகூர்த்த வழிபாடு, இந்த வேல்மாரெல்லாம் கொடுக்கப்படுது. முதல்ல உங்களை பக்குவம் தான் படுத்தும். உடனே முருகர் வந்துட்டார், பொங்கித்தாய் அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். முதல்ல உங்கள் அகத்துக்குள்ளே ஒரு பரிமாணம், அதுதான் 80% நடக்கும். அது நடந்தால் தான் தெய்வம் சித்தி ஆகும். அம்மாவே போட்டாங்க போகிறோம். அந்த தெய்வம் சித்தி ஆகும்னா முதல்ல அதுக்கான தன்மையை நம்மள்கிட்ட வாங்கிக்கணும். நீங்கள் அதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் நீங்கள் முருகரையோ பொங்கித்தாயையோ அணுகுனா அது கிடைக்காது. ஏன் வள்ளிமலை சாமிகளுக்கு கிடைச்ச முருகப்பெருமான காட்சி நமக்கு கிடைக்கலனா, அவங்க அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க. தன்னை போலேயே எல்லா உயிரையும் நேசித்தாங்க. அந்த தகுதி வளர்ந்ததுக்கப்புறம் முருகப்பெருமானோட காட்சி அகக்காட்சிக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த நீண்ட நெடிய பயணம் தேவைப்படுது. இந்த அன்பு மூலியமாக உங்களுக்கு இந்த உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே மாற்றிக்கலாம். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்கல, உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னு நீங்கள் நிறைய புலம்புறீங்க. இது டெஃபினட்டாக சரியாகும். அதுக்கு உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இதை வந்து நம்ம கொடுக்குறோம். இதை லைவாகவே ப்ராக்டிக்கலாகவே நம்ம இந்த நீண்ட நெடிய பயணமாக இருக்கிறதுனால, இது 1 நம்பர் ப்ராசஸாக இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. நிறையா கோட்பாடுகள் இன்னும் வகுக்கப்பட்டுகிட்டே தான் இருக்குது. அது இந்த மார்கழி முடிஞ்சோன்னே உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாகவே நடக்கும். திராடக பயிற்சி, எப்படி பொங்கித்தாயை நமக்குள்ளே ஆகர்ஷணம் பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் இது அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களாகவே பண்ணுவீங்க. அதெல்லாம் நீங்களாகவே உணருவீங்க. இப்போ அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணால் கூட சந்தோஷம். இல்லை லைவ் போணுச்சு, நான் லைவ் போகலை, ரெக்கார்டிங் வேணால் பண்ணியிருக்கேன். நான் வேணால் திருப்பி லிங்க் அனுப்பிடுறேன். நீங்கள் இந்த நீர் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நன்றி உணர்வு சொல்கிறோம். நீர் பிரார்த்தனை எப்படி சொல்லணும், இதில் வந்து இது ஔஷகமாகவும் பயன்படுத்தப்படும். இப்போ இந்த வார்த்தைகள் உங்கள் உடலையே நீங்கள் நேசிக்கும் போது உங்கள் உடல் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி மாறும். இப்போ சில பேர் நோய், இப்போ கீதாமாவுக்கு உடல்நிலை சரியில்லை, 4 நாளாக எந்திரிக்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த வழிபாடை சொல்லி இந்த வார்த்தையை உங்கள் உடலை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடல் அற்புதமாக அந்த நோய் நொடியிலேருந்து வெளியில் வருது. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது வேல்மாறல் திருப்புகழ் படித்து சொன்னாங்கன்னா உடனே மாறும். இதுதான் அன்பே சிவம் அப்படிங்கிறதுக்கு கோட்பாடு. இந்த வார்த்தைகள் இந்த சூழ்நிலைக்கு காரணமான என் எண்ணங்களும் என் செயல்களும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு உங்கள் உடலுக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த உடல் சூழ்நிலைக்கு காரணம் நம்மளோட செயலும் நம்மளோட எண்ணங்கள் தான். ஏன்னா இந்த இயற்கை சட்டத்துக்கோ இந்த உடலுக்கு ஒத்திசைவு இல்லாத ஏதோ ஒரு செயல் செஞ்சதுனால தான் நமக்கு இந்த சூழல், உடல் உபாதை வந்திருக்கு. அப்போ அந்த உடலுக்கிட்ட நம்ம ஒரு மன்னிப்பு கேட்குறோம். 2வது விஷயம், நாம் அனைவரையும் மனதார மன்னிக்கிறேன். நம்ம வந்து நான் வந்து எல்லாரையும் மனசார மன்னிச்சிடுறேன். ஏன்னா ஏதோ ஒரு சூழல் வந்து இந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளியிருக்கு. நான் மன்னிப்பு, இங்கே வந்து கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அந்த மன்னிக்கிறேன், அந்த மன்னிப்பு நமக்குள்ளே உடம்புக்கோ நீங்கள் ஆசைப்படுற பொருளுக்கோ எதுக்கு வேணாலும் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அதுக்கு சக்தி அதிகம். இதற்காக நான் நன்றியுடன் இருக்கின்றேன்.
இப்போ கணவர் மேலே நீங்கள் அவர் ஏதோ ஒரு செஞ்ச ஒரு செயலுக்காக ஒரு பெரிய கோவத்தை கக்கியிருப்பீங்க, வார்த்தைகளை விட்டிருப்பீங்க, கைகலப்பு வந்திருக்கும். அப்போ அவர்கிட்ட மனதார நீங்கள் பிரார்த்தனையில் மன்னிப்பு கேட்கும்போது அவர் இயல்பாகவே கருணையே மாறுறார். நான் அனைவரையும் முழு அன்புடன் நேசிக்கிறேன். நான் அனைவரையும் முழு அன்புடன் நேசிக்கிறேன். இந்த 4 வார்த்தை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுது. இது அன்பு தானாக வருது, கிராட்டிடியூட் தானாக நமக்குள்ளே பரிமாணமாகுது. இந்த வார்த்தைகளை நம்ம உடலுக்கு நன்றி உணர்வு சொல்லும்போது அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த தன்மைக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு சக்தி பிரளயமே பிறக்குது. அதான் சொல்லுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் இருக்குது. அதனால தான் வார்த்தைகள் நான் அடக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பெரியவங்க சொல்கிறது வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, அது நம்ம செஞ்ச விஷயங்களில் சில நேரங்களில் பழிச்சிரும் அப்படின்லாம் இந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மகான்கள்லாம் பேசுகிறதே கிடையாது, அமைதியாக இருக்காங்க. அதுக்கு காரணம் இதுதான். இந்த தன்மை நீங்கள் இந்த நீர் பிரார்த்தனைக்கு அப்புறம் இதை நம்மளாம் ப்ராக்டிக்கலே பண்ண போகிறோம். இதை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக இந்த வழிபாடை நீங்கள் இது வேலை கிடைக்கணும் அப்படின்னா கூட, ஏன்னா இப்போ வேலை கிடைக்கலன்னா அதுக்கு சூழ்நிலை காரணம் நம்ம தான். நம்மளுடைய செயல்பாடுகள் பத்தலை, முயற்சி பத்தலை, சரியான நமக்கு அந்த சிந்தனை வகுக்கப்படலை, அதுக்கான ஞானம் நமக்கு பிறக்கலை. அப்போ நம்ம தான் காரணம். நம்மளால தான் அந்த வேலை ஏதோ ஒரு உங்களுக்கான வேலை கிடைக்கல. அப்போ அந்த வேலை கிடைக்காது முதல்ல நம்மக்கிட்ட சேரி காட்டி கேட்கும்போது, நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அதற்கான சூழல் நமக்கு இந்த பிரபஞ்ச சட்டத்திட்டம் வகுத்து கொடுக்குது. இதெல்லாம் கரெக்டாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு ப்ரேயராகவே சொல்கிறாங்க. இது நம்ம வழிபாடு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து நம்ம இந்த வழிபாட்டில் நம்ம அமைச்சிக்கிறோம். தனியாகவே ஒரு பிரார்த்தனை எதுக்காகவே அன்பு வழின்னு சொல்லி ஒரு வழிபாட்டிலே இதை கொடுக்கப்படுது. நம்ம நீர் பிரார்த்தனையோடு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது மேலும் அது சக்தி பிறக்குது. நீர் பிரார்த்தனையே மோஸ்ட்லி பவர்ஃபுல் பிரார்த்தனை. அது நீங்களே சொல்கிறீங்க, பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து வெயிட் கூடுது, அற்புதமாக அவசியமாக வேலை செய்யுது அப்படின்னு. அதை மீண்டும் இந்த அமைப்பில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னே சொல்ல முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒரு கண்டினியூட்டியான ஒரு டிசிப்ளினான வழிபாடு தான். முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சூழ்நிலை காரணமாக நம்ம அவாய்ட் பண்ணலாம், சோம்பேறித்தனமாக அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் தூங்கிட்டேன், எழுந்திரிக்க முடியல, அதெல்லாம் வந்து ஒரு அப்போ வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தர்ம சங்கடமான விஷயத்துக்கு நீங்களே வந்து ஒத்திசைவை கொடுத்துட்றீங்க. ஒரு ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், வேலை நிமித்தமாக போகிறோம், ஓகே அக்செப்டபிள், ஏன்னா தவிர்க்க முடியாது. ஆனால் நம்மளுடைய இயலாமை காரணமாக சில ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டதை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய கர்மா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா விநாயகம் ஐயா எவ்வளோ நாள் நம்மளோட இணைப்பில் இருப்பார், அவரோட உடல்நிலை எத்தனை நாள் ஒத்திசைவோடு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வர வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்க வேண்டியதான். அடுத்த சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்டேருந்து பூத வேதாள வகுப்புலாம் பவர்ஃபுல் மந்த்ராஸ், அந்த இடமே அதிரும். வள்ளிமலையில் சில பேரோட பார்த்துருக்க பாராயணத்தெல்லாம். அப்போ அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம இப்போயே பக்குவப்படுத்தினா தான் அந்த சூழலுக்கு நம்மளால் வகுத்துக்க முடியும். இது இந்த மாதிரி தன்மை கொடுத்துருக்கிறது ஒரு பொங்கித்தாயோட அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது. தெய்வ அனுகிரகம், நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் தான் இந்த மாதிரியான ஆன்மாக்கெல்லாம் உங்களை கனெக்ட் பண்ணி விடுது. வள்ளிமலைக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்து அவங்கள்ட்ட கேளுங்க, அது எவ்வளோ பெரிய மனநிறைவை கொடுத்தது அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட அவங்களுடைய வார்த்தைகள்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மண்ணை மிதித்து ஒரு குருநாதர் வந்து அந்த இடத்துல அவர் திருப்புகளை அந்த இடம் முழுக்க அவரோட பிரணம் பாவிக்கும். அவர் மிதித்து அந்த மண்ணை, அவரோட பாத புழுதியை நம்ம சுவாசித்து அந்த தடத்தில் பயணிக்கிறதுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. இன்றைக்கி இதெல்லாம் சரியான வழி எதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க லட்சம் பேர், கோடி பேர் இருக்காங்க. ஒரு குருவோட கோட்பாடு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வேல்மாறல் படித்தோம், மெய்க்காவல் படித்தோம், அது அடுத்தது மார்கழி மாத திருப்புகழ் பாராயணம் போயிட்டுருக்கு, அடுத்தது திருப்புகழ் அர்ச்சனை, திருப்புகழ் போற்றி, திருப்புகழ் பாராயண குண்டு, அதுக்கப்புறம் குருநாதர் சொல்லி கொடுத்த ராகங்கள், இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டத்தோட இறை நிலையை முருகப்பெருமான அணுகுனாதான் அது நீங்கள் நினச்சியே பார்க்க முடியாத ஒரு நிலைக்குள்ளே உங்களை கொண்டு போய் வைக்கும். நம்ம மனம் போன போக்கில் சரி இன்றைக்கி இதை பண்ணலாம், சரி இன்றைக்கி அதை படிக்கலாம், சரி இன்றைக்கி வேறு வழிபாடு, நாளைக்கு வேறு வழிபாடு, நாளைக்கு அந்த கோவிலுக்கு, நாளைக்கு இந்த கோவிலுக்கு அப்படின்னா அப்படி போகிறவங்க வாழ்க்கையில் எப்படிங்கிறத நீங்களே தீர்மானிச்சிங்க. அதுக்கு தான் குரு கம்பல்சரி. ஒரு சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜுக்கே ஒரு குரு தேவைப்படும் போது இது ஒரு பெரிய தெய்வத்தை அணுகுனா அந்த குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. அதனால தான் குருநாதரை நம்ம திரும்ப திரும்ப அவருக்கான அந்த சரணத்தை சொல்கிறோம். அந்த நாமங்கிறது திதிச்சா நாமம். அதை சொல்லும் போது தான் அந்த குருவோட பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும். இதில் மேலும் அந்த
வழிபாட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியும். சரி, நேரம் கடந்துடுச்சு. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கி தாய் அருள். வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. என்ன கோடான கோடி நன்றிகள் ஐயா. நன்றி கோடான கோடி நன்றி. முருகாசரணம். அனைவருக்கும் நன்றி. முருகாசரணம். நன்றி. முருகாசரணம். முருகாசரணம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.